Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.3 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். தட் இஸ் பேஸ் தியரமை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் முடித்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 13.3 என்ன, அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் அன்கன்டைன் 5 ரெட் அண்ட் 5 பிளாக் பால்ஸ். A ball is drawn at random. Its color is noted and it returned to the hand. ஸோ ஒரு பால் எடுக்கிறாங்க, அதோட கலர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு திரும்ப அது உள்ளே வந்து போட்டுடுறாங்க. தட் இஸ் வித் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட்? மோரோவர் 2 additional balls of the color drawn are put in the and then ball is drawn at random. ஸோ அகெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எடுக்கிற கலர் இன்கேஸ் ரெட் கலராக இருக்குன்னா 2 ரெட் கலர் பாலை உள்ளே போடுறாங்க. எடுக்கிற பால் இன்கேஸ் பிளாக் கலராக இருக்குன்னா 2 பிளாக் கலர் பாலை உள்ளே போடுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, என்ன கலருங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. அடிஷ்னலி 2 drawn கலர்ஸ், ஆல்ரெடி நீங்கள் ட்ரா பண்ணி வைக்கிற கலர், ரெட் கலர் எடுக்கிறீங்கன்னா அந்த கலர் நோட் பண்ணுறீங்களா, அந்த கலர் பாலே 2 எக்ஸ்ட்ரா உள்ளே போடுறாங்க. ஓகே, தென் வாட் இஸ் தி ப்ராபிலிட்டி தட் தி செகண்ட் பால் இஸ் ரெட்டு? அப்போ ஃபர்ஸ்ட் பால் என்ன வேணா இருக்கலாம், செகண்ட் பால் ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்னன்றது கேள்வி. இப்போ டோட்டலி எத்தனை இருக்குது? 5 ரெட் அண்ட் 5 பிளாக் பால் இருக்குது. அப்போ சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் n of s is 10, ரைட்? ஏன்னா மொத்தமாக 5 + 5 10 பால்ஸ் இருக்குது சாம்பிள் ஸ்பேஸில். அடுத்து let a be a red ball be drawn in the first attempt. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம ரெட் பாலை எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, பேஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறது இல்லை, டைரக்ட் தியரமான மல்டிப்ளிகேட்டிவ் தியரமான ப்ராபிலிட்டி அதுதான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு இங்கே கேட்குறாங்க, ரைட்? பேஸ் தியரம்னா 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேஸ் தியரமாக அப்ளை பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ வந்து ரெட் பாலை வந்து நம்ம ட்ரா பண்ணுறது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ ரெட் பால். ஸோ அப்போ ரெட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி மொத்தமாக 5 பால்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 10. அப்போ 5/10 which is 1/2. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 ரெட் பால்ஸ் ஆர் ஆடட் டு தி and 2, ஏன்னா நம்ம எடுத்தது ரெட் பால், அதனால 2 ரெட் பாலை திரும்ப உள்ளே போடுறோம். தென் தி and contains என்ன ஆகும், 7 ரெட் அண்ட் 5 பிளாக் பாலாக இருக்கும். பிளாக் பால் அப்படியே இருக்கும், ரெட் மட்டும் 2 எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். தட் ஃபோர் ப்ராபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ ரெட் பால், தட் இஸ் செகண்ட் டைம் ரெட் பால் வரதுக்கான ப்ராபிலிட்டி விச் இஸ் 7/12. ஏன்னா 12 டோட்டல்லையுமே 2 ஆட் ஆயிடுச்சு, ரெட் பாலில் தான் 2 ஆட் ஆயிருக்கு, அப்போ 7/12. தென் let a black ball drawn in the ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அப்போ பிளாக் பால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி மொத்தம் 5 பிளாக் பால் இருக்குது, ரைட்? அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ பிளாக் பால் விச் இஸ் 5/10, தட் இஸ் ஆல்சோ 1/2, ரைட்? தென் இஃப் 2 பிளாக் பால்ஸ் ஆர் ஆடட் டு தி and பிகாஸ் 2 பிளாக் பால், ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து பார்த்தது வந்து பிளாக் பால், அதனால 2 பிளாக் பாலை அந்த ஏர்னில் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் தி ஏர்ன் கண்டைன்ஸ் 5 ரெட் அண்டு 7 பிளாக் பால். ஸோ அப்போ இதில் வந்து 5 ரெட் அண்டு 7 பிளாக் பால் இருக்கும். அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் டிராயிங் ரெட் பால் வந்து என்ன வரும், 5/12. ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபார் டிராயிங் அ ரெட் பால். ஏன்னா ரெண்டாவது வரது எனக்கு ரெட் பாலாக வர்றதுக்கான கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிளாக்கை தான் ஆட் பண்ணியிருந்தோம், ரெட் அதே 5ஆக தான் இருக்குது. அப்போ 5 டோட்டலில் மட்டும் 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 5 அவுட் ஆஃப் 12, பிகாஸ் பிளாக்கை தான் நம்ம 2 உள்ளே போட்டோம். அப்போ செகண்ட் ஒன் ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி 5/12. தட் ஃபோர் தி ப்ராபிலிட்டி ஆஃப் டிராயிங் செகண்ட் பால் ஆஸ் ரெட். அப்போ செகண்ட் பால் ரெட்டாக வரணும்னா ஃபர்ஸ்ட்டும் ரெட்டு செகண்டும் ரெட்டு, அது 2ஓட மல்டிப்ளிகேஷன் அண்டு ஆர் இதோட ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக்கு செகண்ட் ஒன்று ரெட்டு அதோட மல்டிப்ளிகேஷன், ஆர்னா என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இது 2ஓட ப்ராடக்ட், அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டு செகண்ட் ஒன்று ரெட்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பிளாக்கு செகண்ட் ஒன்று ரெட்டு, அவ்வளோதான். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை 2த்துலேயும் 1/2 காமனாக, அப்போ 1/2 காமனாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும், இங்கே 7/12 இருக்கும், இங்கே வந்து 5/12 இருக்கும். 12 இஸ் காமன் ஃபார் போத் த டேர்ம்ஸ். அப்போ நியூமரேட்டர் 2ஐயும் ஆட் பண்ணலாம், 7 + 5 / 12. ஸோ 12/12 அப்படின்னு வரும். 12/12 is 1. ஸோ 1/2 into 1 is nothing but 1/2. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் டிராயிங் தி செகண்ட் பால் இஸ் ஆல்சோ ரெட் வந்து நமக்கு என்னது, 1/2. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 1 ஓவர். தென் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க, a bag contains 4 red and 4 black balls. Another bag contains 2 red and 6 black ball. 2 பேக். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ் தியரமான்னு செக் பண்ணோம். ஒரு பேக்கில் வந்து 4 red 4 black ball இருக்குது. Another bag 2 red and 6 black ball. One of the 2 bags is selected at random and the ball is drawn from the bag which is found to be red. அப்போ இந்த 2 பேக்லேருந்து ஒரு பேக்கை வந்து ட்ரா பண்ணுறாங்க, அதிலிருந்து ஒரு பாலை எடுக்கிறாங்க, அந்த பால் ரெட் பாலாக இருக்குது. Then find the probability that the ball is drawn from first bag.
கண்டிப்பாக நமக்கு என்னது பேஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் கண்டிஷன் பாருங்கள், எடுக்கிற பால் ரெட் பால், அந்த பால் ஃபர்ஸ்ட் பேக்லேருந்து வந்ததுக்கான ப்ராபிலிட்டி என்ன, இதுதான் நம்மளோட கண்டிஷனல் ப்ராபிலிட்டியோட மெயின். அப்போ லெட் E1 அண்ட் E2 பி தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரெண்டு பேக்கில், அப்போ E1 ஒரு பேக்காகவும் E2 இன்னொரு பேக்காகவும் ஆஃப் செலக்டிங் ஃபர்ஸ்ட் பேக் அண்டு செகண்ட் பேக் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அப்போ ரெண்டு பேக். அப்போ வாட் இஸ் தி ப்ராபிலிட்டி ஆஃப் E1? 1/2. ப்ராபிலிட்டி ஆஃப் E2 தட் இஸ் ஆல்சோ 1/2. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்கல. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் E1 is 1/2, ப்ராபிலிட்டி ஆஃப் E2 is also 1/2. தென் A be the event of drawing a red ball. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டின்ல அதுதான் உங்களோட A. therefore ப்ராபிலிட்டி ஆஃப் A restricted to E1 is nothing but A என்னது ரெட் பால், E1ங்கிறது பேக் 1. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் drawing a red ball in பேக் 1. அப்போ பேக் 1லேருந்து ரெட் பால் எடுக்கிறது. ஸோ பேக் 1ல எத்தனை ரெட் பால் இருக்கு பாருங்க, 4 ரெட் பால் இருக்கு. அப்போ 4 out of 8 because total is 8. therefore probability of A by E1 is nothing but 4/8, which is 1/2. and probability of A by E2 என்ன, probability of drawing a red ball from the bag 2. அப்போ பேக் 2ல இருந்து ரெட் பால் எடுக்கிறது. ஸோ அப்போ பேக் 2ல ரெட் பால் நமக்கு எத்தனை இருக்கும், ஸோ பேக் 2ல ரெட் பால் வந்து 2 இருக்கு out of 8. அப்போ 2/8 is what the number of probability, that is probability of A by E2 is 2/8, which is 1/4. to find the probability of drawing a ball from bag 1 being a red ball, அப்போ ரெட் பால் பேக் 1ல, அப்போ E1 by A is what your question is. so அப்போ that is E1 by A, probability of E1 by A. அப்போ by using Bayes theorem, what is probability of E1 by A? ஸோ அப்போ இங்கே E1 இருக்குன்னா நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்கும், E1, probability of E1 into probability of A by E1, the whole divided by probability of E1 into probability of A by E1 plus probability of E2 into probability of A by E2. இந்த 4 வேல்யூஸும் நம்ம மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், போட வேண்டியதான். ஸோ அப்போ 1/2 இதோட ஆன்சர். A by E1 is also 1/2. ஸோ அப்போ E1 is 1/2, A by E1 is also 1/2 plus E2 is 1/2, A by E2 is also 1/4. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் 1/2 டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் காமனாக, அப்போ 1/2 காமனாக எடுத்தால் இங்கே ஒரு 1/2 மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு 1/4 இருக்கும். நியூமரேட்டரில் 1/2 into 1/2 அப்படியே இருக்குது. ஸோ இந்த 1/2 கேன்சல். அப்போ வாட் வில் கெட் 1/2 டிவைடட் பை, இங்கே டினாமினேட்டர் LCM எடுக்கணும்னா காமனாக 4 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கே into 2, அப்போ இங்கே into 2. ஸோ 2 + 1 divided by 4. ஸோ தட் 1/2 into 3/4 வரும். இது மேலே வந்தால் என்ன ஆகும், 4/3. அப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா probability of E1 by A is nothing but 2/3. so that is the answer for your question number 2. okay, that's all for question 2. then third one என்ன பாருங்க, of the students in a college, ஒரு காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், it is known that 60% resides in hostel and 40% day scholar, that is not residing in hostler. ஸோ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க வந்து தங்கியிருக்கவங்க வந்து 60% பசங்க அண்ட் 40% வந்து என்னது டே ஸ்காலர், ஹாஸ்டலர் இல்லை. ஸோ வீட்டில் இருந்தோ இல்லை வெளியில் எங்கே இருந்தோ வராங்க. ஓகே, தென் ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட்டை வச்சு ரிப்போர்ட்ஸ் தட் 30% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ reside in hostel attains A கிரேடு. அப்போ A கிரேடு வாங்குறவங்க 30% இருக்காங்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்க பசங்க. அண்டு 20% ஆஃப் டே ஸ்காலர்ஸ் அட்டைன்ஸ் A கிரேட் இன் their annual எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ A கிரேட் வந்து 20% வந்து எங்கேருந்து, டே ஸ்காலர்ஸ் ஹாஸ்டலில் இல்லாத பசங்க 20% வந்து A கிரேட் வாங்கியிருக்காங்க. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் திஸ் இயர், அட் தி எண்ட் ஆஃப் இயர் ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் சூசன் அட் ரேண்டம். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறப்ப ஃப்ரம் தி காலேஜ் அண்ட் he has the A கிரேட். அப்போ அந்த பையன் வந்து A கிரேடாக இருக்குது. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் தி ஸ்டூடெண்ட் இஸ் அ ஹாஸ்டலர்? ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டலராக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஒரு பையனை லாஸ்ட்டாக எடுக்கிறாங்க, அவர் A கிரேட் எடுக்கிறாரு, தென் அவர் ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ ரெண்டு விஷயம், E1 ஹாஸ்டலரையும் தட் இஸ் ஸ்டூடெண்ட் ரிசைட் இன் ஹாஸ்டல்லையும், E2 வந்து டே ஸ்காலர்னும் எடுக்கலாம். அப்போ லெட் E1 அண்ட் E2 பி தி ஈவெண்ட் தட் தி ஸ்டூடெண்ட் இஸ் அ ஹாஸ்டலர் அண்டு டே ஸ்காலர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ E1 வந்து ஹாஸ்டலராகவும் E2 வந்து டே ஸ்காலராகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 விச் இஸ் 60%. ஸோ 60%னா 60 டிவைடட் பை 100, 0 கேன்சல். ஸோ 6/10 அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் ஃபர்தராக கேன்சல் பண்ண வேண்டாம். Similarly, probability of E2 is 40%, which is 40/100, 4/10. ஓகே, நீங்கள் இப்படியே 60/100, 40/100 கூட வச்சுக்கலாம். ரைட், அப்போ தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறோம், அவர் வந்து கிரேட் A எடுக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் A வந்து நமக்கு என்னது, ஈவெண்ட் தட் தி சூசன் ஸ்டூடெண்ட் கெட்ஸ் அண்ட்
கிரேட் ஏ, அதுதான் ஏ. இப்போ ஃபர்தராக என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை E1. ஏனா என்னது, கிரேட் ஏ வாங்கின பையன், E1னா is a hosteler, right? அப்போ A by E1 is nothing but probability of student getting A grade is a hosteler. அப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்க பையன். What is the given thing? Probability of A by E1 is 30% கொடுத்துட்டாங்க. அப்போ 30 divided by 100 which is 3 by 10, right? Similarly, probability of A by E2, that means probability of student getting a A grade is a day scholar. அப்போ day scholar and A grade எடுத்துக்கிறதுக்கான probability வந்து questionலே 20% கொடுத்துட்டாங்க. So probability of A by E2 is 20%, which is 20 by 100, which is nothing but 2 by 10. அவ்வளோதான், நமக்கு தேவையான 4 விஷயம் முடிஞ்சு. இப்போ என்ன ஃபைன் பண்ணுன்றதை கண்டுபிடிச்சா ஓவர். ஸோ டு ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேண்டம்லி சூசன் ஸ்டூடெண்ட் இஸ் ஏ ஹாஸ்டலர். ஸோ அவர் வந்து ஹாஸ்டலர். அப்போ ஹாஸ்டலர்னா E1 கரெக்டா, given that he has an A grade. அப்போ அவர் ஹாஸ்டலர், E1, A grade வந்து A, அப்போ E1 by A. So that is we need to find probability of E1 by A. By using Bayes theory we can solve this by using Bayes theorem. So what is probability of E1 by A, which is probability of E1 into probability of A by E1 divided by probability of E1 into probability of A by E1 plus probability of E2 into probability of A by E2. So in the value வந்து 6 by 10 into in the value 3 by 10 the whole divided by 6 by 10 into 3 by 10 plus this is 4 by 10 into 2 by 10. அவ்வளோதான். இப்போ எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கேயும் 1 by 10 இங்கேயும் 1 by 10. அதாவது 1 by 10 வந்து காமன் ஃபார் ஆல் த டேர்ம்ஸ், தட் இஸ் 1 by 10 ஸ்கொயர், which is right, because இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 இருக்குது, it becomes 1 by 10 ஸ்கொயர், that means 1 by 100, right? So 10 into 10 is 100, 1 by 100, numeratorல 1 by 100 இருக்குது, because they are in multiplication. in case additionல இருக்குன்னா 1 by 10 மட்டும் எடுத்துடலாம். அப்போ 1 by 100 இருக்குது, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 6 into 3 divided by இங்கே என்ன 1 by 100 இருக்கும், இங்கே 1 by 100. அப்போ அந்த 1 by 100 எடுத்திங்கன்னா இங்கே 6 into 3 plus 4 into 2, 1 by 100 1 by 100 cancel. So 18 divided by 18 plus 8, அப்போ என்ன வருது, 18 divided by 26. ஸோ இப்போ இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 by 13. So that is your answer for this problem number 3. That is probability of E1 by A is nothing but 9 by 13. That is the answer for this question number 3. And that's all for question number 3, and that's all for this video also. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் வந்து இந்த 13.3ல ஒரு 3 கொஸ்டின் மட்டும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.